1-day workshop for mechanical engineers. என்ன 1-day workshop? ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நிறையா ஃபீல்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ணது தான். பட் கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணோம். இந்த டைம் சென்னையில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்காகவே சென்னையில் இந்த ஒர்க் ஷாப். இது என்ன ஒர்க் ஷாப், யாருக்கு இது உதவும், எதுக்காக இந்த ஒர்க் ஷாப், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் வந்து இந்த மந்த் தான் ஓகே. ஸோ இந்த மந்த் தான் ஒரு 1 day ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப் வந்து ஒன்று பண்ணோம். ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங்கில். அது என்ன ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங்? பொதுவாக நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு எப்போ பார் கண்ணு தெரியறதுலாம் என்னென்னா, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தெரியும், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தெரியும். ஏன் இதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் யோசிக்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்த கேள்வி தான். பட் கேள்வி இருந்தாலும் நீ மட்டும் எப்போ அதுக்குள்ளே போகல அப்படின்னு எனக்கு திருப்பி கேட்டிங்கன்னா, எனக்கு ஒருத்தர் எங்கள் சீனியர் சொன்னதுனால நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனேன், இல்லாட்டி நானும் போயிருக்க மாட்டேன் தான். பட் உண்மையாகவே மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஸ் காம்படிஷன் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் கிளாஸில் இப்போ ஒரு 100 பேர் படிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் நான் ஆயில் அண்ட் கேஸில் வேலைக்கு போக போகிறோன்னு இப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமொபைல் செக்டர் அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுலேயும் இந்த பைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பைப்பிங் டிசைன் இன்ஜினியர் ஆகட்டும், பைப்பிங் சூப்பர்வைசர் ஆகட்டும், பைப்பிங் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி கேட்டகரியிலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் யாருமே இது மெக்கானிக்கல் வேலையா அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. பட் ஷூராக சொல்கிறேன், இட்ஸ் பியூர்லி கம்ஸ் அண்டர் மெக்கானிக்கல் கோர் இண்டஸ்ட்ரி. அப்போது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக எல்லாரும் போயிட்டுருக்கிற ஒரே ஃபீல்டுக்குள்ளேயே ஏன் நம்ம போகணும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீடியோவில் நான் சொன்னது உண்டு, எல்லாருமே ஒரே இடத்த நோக்கி நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அங்கே காம்படிஷன் ஹெவியாகும், அண்ட் தென் சப்ளை ஜாஸ்தியாகும். சப்ளை ஜாஸ்தியானால் அவங்க கொடுக்குற சேலரி கம்மியாகும், கேரியர் க்ரோத் கம்மியாகும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு லிமிட்டாக ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை சீக்கிரமாக போய் அடைஞ்சிருவோம். பட் இது ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு கிடையாது. பட் நிறைய பேர் சூஸ் பண்ணாத ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். இதனால தான் அது லெஸ் காம்படிஷன் ஃபீல்டுன்னு சொல்கிறேன் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை. அதுலேயும் குறிப்பாக இந்த பைப்பிங். எஸ், அப்போது இந்த பைப்பிங்கை பற்றி என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணும், என்னெல்லாம் இதில் இருக்குது. பைப்பிங்கிறது ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். என்ன ஒரு ஃப்ளூயிட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பைப்பிங். நார்மலாக சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் அது இன்னமும் டஃப். நம்ம வீட்டில் மேலே தொட்டிலேருந்து தண்ணி கீழே கொண்டு வரதே கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். ஆனால் ஆயில் அண்ட் கேஸில் யோசிச்சு பாருங்கள், க்ரூட் ஆயிலோ இல்லை ஏதோ பெட்ரோகெமிக்கலோ எனிதிங் எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரணும். அது ஹாட்டாக இருக்கும், இல்லை கோல்டாக இருக்கும், இல்லை ப்ரெஷரைஸ்டாக இருக்கும், நான் ப்ரெஷர்லேயும் இருக்கும். இப்படி எப்படி இருந்தாலுமே அது ஒரு பைப் மூலிமா ஒரு இடத்துல இடத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கான பைப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி அதை ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, எப்படி அதை எரெக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி அதை கமிஷனிங் பண்ணுறாங்க. கமிஷனிங்னால் சிம்பிளாக சொல்லணும்னா டெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு என்னெல்லாம் ஸ்கில்லாம் நம்மளுக்கு வேணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பேசிக்காக நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே நீங்களே ஈஸியாக அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் தான் இந்த 1 day ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப் ஆன் ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங். எஸ், இங்கே பைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங், P&ID ட்ராயிங் எப்படி நம்ம ரீட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து எரெக்ஷன் பண்ணணும், எரெக்ஷன் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், என்னென்ன டைப் ஆஃப் வெல்டிங் ப்ராசஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒரு பைப் லைனை மெட்டீரியல் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், எப்படி இந்த மெட்டீரியலை டினோட் பண்ணுவாங்க, என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாவோட நீங்கள் கண்டிப்பாக வெளியே போகலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் ஷாப் நம்மள்கிட்ட வந்து அட்டன் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இப்படி சொல்லிடுவேன், நீங்கள் போடாமல் இருக்கக்கூடாது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணி கீழே போட்டு விட்ருங்க. டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் அந்த வீடியோவோட லைவ் தான் அது. ஆக்சுவலாக ரெக்கார்ட் கூட பண்ணல, நாங்கள் லைவ்லேயே எடுத்து போட்டோம் அன்றைக்கி. ஸோ நீங்கள் அந்த லைவ் ரிவ்யூவும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ஒர்க் ஷாப் நம்ம சென்னையில் நம்ம MEC சென்னை பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்த போகிறோம். எப்போ வைக்கலாம், நீங்களே ஒரு டேட் சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஓகே. ஏன்னா சென்னை அப்படிங்கிறப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அடுத்தது சார் என்ன சார் வீக் டேஸில் வச்சுட்டீங்க, வீக் டேஸில் வச்சா நாங்கள்லாம் எப்படி சார் வருது, நாங்களாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ கவலையே பட வேண்டாம், சண்டே தான் நம்ம வைக்கிறோம். எஸ், சண்டேனா என்ன தேதி? 8ஆம் தேதி 8/1/2023 சண்டே தான். சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் இருக்கும். இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு கிளியரான ஹேண்ட்ஸ் அண்ட் செஷன்ஸும் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பற்றியும் இந்த பைப்பிங் இண்டஸ்ட்ரி பற்றியும் கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். லஞ்ச் எப்பவும் போல் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் வாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், டக்குன்னு எடுத்து டயல் பண்ணி பட்டுன்னு கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஷாப் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஒர்க் ஷாப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 500 ஃபீஸு. ஸோ அதான் லிமிட்டடாக எவ்வளோ மினிமமாக கொடுக்கணுமோ அவ்வளோ மினிமமாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இந்த ஃபீல்டு சூஸ் ஆகுமா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு பெட்டரான ஒரு சான்சஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.